வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட் ரியாக்ஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே ஸ்பெஷல் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 20. எப்படி வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு கரெக்டா வீடியோ போட்டேன் பாத்தீங்களா? இதுக்கப்புறமும் எப்பவுமே டெய்லி கரெக்டா வீடியோ போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。Uchiha Itachi. Uzumaki Naruto. Uchiha Madara. Nothing ever goes as planned in this accursed world. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டெஸ்ட். கடவுள் இப்போ உங்களுக்கு ஒரு 2 வரம் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் வரம் என்னன்னா நிறைய பணம், அதாவது ஹை சேலரி, நிறைய சம்பளம் உனக்கு வரும் காசு. செகண்ட் வரம் வந்து உங்க வாழ்நாளை வந்து அதிகப்படுத்துறது. நருட்டோட பாஷையில சொல்ல போனா லைஃப் ஃபோர்ஸை வந்து அதிகப்படுத்துறது. நான் இது ரெண்டத்துல எது சூஸ் பண்ணுவேன்னா ஹை சேலரி. பணம் தான் ப்ரோ எல்லாமே. மணி இஸ் அல்டிமேட். பணத்தை வச்சு பேரும் வாங்கலாம், அடையாளமும் வாங்கலாம், மரியாதையும் வாங்கலாம். பணம் இல்லைன்னா நாய் கூட ஒண்ணு மதிக்காது. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் ப்ரோ. இதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. நான் படிக்கவே இல்ல முட்டா. வெளிய போ. ஓப்பன் கங்னம் ஸ்டார். ஐயோ அஷிராமா மாஸ் பண்ணிட்டாரு. இதே கிளிப்ல வந்து வேற ஒரு டயலாக் இருக்குங்க, ஆனா அது பயங்கரமா இருக்கும். லவ்லே சொல்ல போனா ஒரு 3 வகையான ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஹினாட்டா வந்து ஐ லவ் யூ சொன்னா நருட்டோ வந்து ஐ லவ் யூ டூன்னு சொல்லுவான். சாக்குரா சாஸ்கேவோட கதையில வந்து சாக்குரா வந்து ஐ லவ் யூ தான், சாஸ்கே வந்து ஓகேன்னு சிம்பிளா இருப்பான். அதாவது இந்த லவ்ல வந்து அவ்வளவோ ரொமான்ஸ் இருக்காது. அப்போ டெமரி சிக்கமாரு லவ்ல வந்து டெமரி வந்து லவ் பண்றியா அப்படின்னு அதட்டி கேப்பா. சிக்கமாரு வந்து எஸ் மேம் அப்படிங்கிறான். இது வந்து ஒரு பயந்த லவ்னு சொல்ல முடியாது, ஆனா இதுவும் ஒரு உண்மையான லவ் தான். இதுல உங்க லவ் எந்த டைப்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் இப்போதைக்கு சிங்கிளா தான் இருக்கேன், ஆனா ஒன் சைடு தான். ஆனாலும் ஒன் சைடு தானே, லவ் அது இல்லை. ஆனால் இப்போதைக்கு நான் வந்து லவ் எல்லாம் வேணாம் அப்படி இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு இப்படி ஒரு பெரிய ஆள் ஆகலான்னு ஒரு கனவோட சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இந்த லவ் இதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் எல்லாம் வேணான்னு ஒதுங்கிட்டு இருக்கேன். நான் என்னதான் லவ்வை விட்டு ஒதுங்கினாலும் அந்த லவ் என்னை தேடி வருது. 11th படிக்கும் போது ப்ரொபோசல், காலேஜுக்கு படிச்சதுக்கு அப்புறம் பொண்ணுங்க எப்படி சுத்துறது, ஐயோ முடியலங்க சார். நருட்டோ மாதிரி நல்ல பையனா, சாஸ்கே மாதிரி அழகான பையனா பிறந்தது ஏன் தப்பா? I'm Kakashi, the copy ninja. I know 1000 jutsu, and now I'll use them all. செக்குல அட சுத்தமான உருட்டுடு. அப்படி ஒரு உருட்டதான் இப்ப பிரசாத் டபுள்ட்ட உருட்டிட்டு இருக்கான். ஆனா நருட்டோ சீரிஸ்ல வந்து ஒபிட்டோ மட்டும் இந்த மாதிரி ககாஷிட்ட வந்து சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ககாஷி வந்து வாஸ்டட் தான். பொருட்டோ வந்து எங்க அப்பா ஒரு ஒகாகே, சாரடா வந்து எங்க அப்பா ஒரு ஷேடோ ஒகாகே, மிட்சுகி வந்து எங்க அப்பா ஒகாகேவை கொலை பண்ணவரு. ஐயோ 2 பேரோட வாயை அடைக்கிற மாதிரி சொல்லிட்டானே. ஏ அண்ணா அது நீ அண்ணா, அது ஏ கையமிட்டானே. ஏ ஐயோ இனிமே நம்ம மிட்சுகியை பார்த்து அப்படித்தப்பா சொல்லணும். கண்டிப்பா அடுத்த வாட்டி அவனை தோக்கடிப்பேன். ஓ அப்படியா? இப்பதானே காத்துல பறக்க விட்டான். அச்சச்சோ நருட்டோ இப்படி சொல்லிவிட்டானே. சாஸ்கே தூக்கு மாடி செத்து போயிடாத. நம்ம ஃபர்ஸ்ட் நருட்டோ பார்க்கும்போது அதுல ஒரு கேரக்டரை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு போவோம் இல்லையா, இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு. அப்படி மெஜாரிட்டி நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா ஹாக்கு வந்து ஒரு பொண்ணு. ஆமாங்க, ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது நானே இவ்வளவு பொண்ணு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பையனா. நான் அதை கேட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் குரேனே வந்து ஷரிங்கன் வச்சிருக்கா. ஆனா இது ஷரிங்கன் இல்லாம இது ஏதோ ஒரு மாடலாமே. அதுக்கப்புறம் ககாஷி ஒரு உச்சிஹா. இது வந்து நான் நினைச்சேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ககாஷி ஹாட்டகே தான் அவர் பேரே இருக்கும். இப்ப ககாஷி வந்து உச்சிஹா கிளானா இருந்தா உச்சிஹாவா தான் இருக்கணும். ககாஷி உச்சிஹா தான் எழுதி இருக்கணும். ஆனா ககாஷி ஹாட்டகேன்னு இருந்துச்சு, அதனால உச்சிஹாவா இருக்காது. நான் கன்ஃபார்ம்ல தான் இருந்தேன். ஆனா நான் கடைசி வரைக்கும் நினைச்ச மாதிரி ககாஷி ஒண்ணு உச்சிஹா இல்ல. ககாஷி வந்து வெறும் ககாஷி ஹாட்டகே தான். அவங்க அப்பா பேர் வச்சிருக்கிற ஒரு ஹாட்டகே தான். இதுல ஒரு சில பேர் ஹாட்டகே கிளான் ஒண்ணு புதுசா இருக்குன்னு கிளப்பி விடுறானுங்க. நானும் இந்த முட்டாள்தனமான ரூமர்லாம் நான் கேள்விப்பட்டேன். சொல்ல போனா ஹாட்டகே கிளான் ஒண்ணுமே இல்ல, அது வெறும் ககாஷி ஹாட்டகேன்றது அவரோட அப்பா பேரு. அட்டாகேன்றது அவங்க அப்பா பேரு. இப்ப நம்ம ஊர்ல எப்படி நம்ம பேருக்கு பின்னாடி அப்பா பேரை சேர்க்கிறாங்களோ அதே மாதிரிதான் அப்பாவோட பேரை வந்து ககாஷி வச்சிருக்காரு. ககாஷி ஹாட்டகே, அவ்வளவுதான். ஹாட்டகேன்னு பேர் வச்சிருக்கவங்க வெறும் 2 பேர் தான். ஒன்னு சாக்குமோ ஹாட்டகே, இன்னொன்னு ககாஷி ஹாட்டகே. சாக்குமோ ஹாட்டகே வந்து ககாஷியோட பையன், ககாஷியோட அப்பா. அப்பாவும் புள்ளைன்றதால ஹாட்டகேன்னு பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னடா கிளானுங்கிறீங்க? டே கொல்லாதீங்கடா. ஹாட்டகே கிளான் உண்மையிலே சொல்ல போனா ஒண்ணு இல்ல, 2 பேர் தான். ககாஷி ஹாட்டகே, அதுக்கப்புறம் சாக்குமோ ஹாட்டகே. அது கிளானே இல்ல, வெறும் அவங்க குடும்ப பேர்றா, அவ்வளவுதான்டா. ஹாட்டகேன்றது அவங்க குடும்ப பேர்றா. இருக்கிறது 2 பேரு, கிளான் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. பாத்தீங்களா இல்லையா? இனிமேலாவது கிளானுக்கு இன்னும் என்கிட்ட வந்து கேட்காதீங்கடா ப்ளீஸ்டா டே. அதுக்கப்புறம் கடைசியா லாஸ்டா மைட் காயும் ராக்லியும் அப்பா பையன். நான் சத்தியமா சொல்றேன், இதுதாங்க நினைச்சேன். மைட் காயும் ராக்லி கண்டிப்பா அப்பா புள்ளையே தான் இருப்பாங்க. நான் எழுதி வச்சேன். ஐயோ உண்மையிலே அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தேன். நான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் நருட்டோ சீரிஸ்ல கடைசி வரைக்கும் இதுக்காக நான் பதில் தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் இது ஏதாவது காட்டுவாங்களா மாட்டாங்களான்னு, இவங்க அப்பா புள்ளையான்னு ரிவீல் பண்ணுவாங்களா மாட்டாங்களாம் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. பார்த்தா அப்பா புள்ள இல்லையா. என்னடா கொடுமையா இருக்கு. என் நம்பிக்கையை குழி தோண்டி புதைச்சிட்டாங்களே. ஒருவேளை மைட் காய் வந்து ராக்கியோட அம்மாவை பதம் பார்த்துட்டு சைலண்டா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு கூட பேட்டில் பண்ணும் போது அவங்களை அடிக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது.
ஒரு காலத்துல நானும் இப்படிதான் இருந்தேன். ஆனா எப்போ பெரிய பையனா வளர்ந்த அந்த ஒரு பொண்ணை பார்த்தோன்னா அப்பயே மொத்தமா டோட்டலா மாறிட்டேன். அந்த மாதிரி தான் சிக்கமார சீரிஸ்ல வந்து நருட்டோ ஷிப்புடன் அப்படி மாறி இருப்பான். எல்லா பசங்களும் இந்த மாதிரி சிங்கிளா இருக்கும்போது அப்ப திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்தா இப்படிதான் மாறிடுவானுங்க. என்ன பண்றது? இதுதான் பசங்களோட தலைவிதி. இந்த அஞ்சத்துல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? நான் எதை சூஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். லைஃப்னா நம்பர் 4, பதம் பாக்குறதுனா நம்பர் 1. ஐயோ எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கே. சீரியஸா எடுத்துக்காதீங்க, சும்மா காமெடி தான். நான் வந்து சூஸ் பண்றதுனா நம்பர் 4 தான், ஹினாட்டா தான். ஆனா பதம் பாக்குறதுக்குன்னா ஐயோ திரும்ப திரும்ப காஜு மூடுக்கு போவாத, சாஸ்கே கண்ட்ரோல் பண்ணு. என்னடா சாஸ்கேன்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சாஸ்கேன்னு தான் கூப்பிடுவானுங்க. ஏன்னா என் ஃப்ரீ ஃபயர் ஐடியில சாஸ்கேன்னு தான் இருக்கும். என்னோட இன்ஸ்டா ஐடியில், அதாவது என் யூடியூப் சேனல் ப்ரொஃபைலுக்கு சாஸ்கே தான் இருக்கும். நான் பார்க்க கொஞ்சம் சாஸ்கே மாதிரி தான் இருப்பேன். பார்க்கறது மட்டும் இல்லாமல் லைட்டாக பிஹேவியரும் லைட்டாக பார்க்க சாஸ்கே மாதிரி தான் இருக்கும். அதனால என்ன சாஸ்கேன்னு கூப்பிடுவானுங்க. நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்டை போட்டு போங்க. கோஜோ மாதிரி தாங்க இருக்கு. அந்த முடியும் அந்த மாஸ்க்கு தாங்க காசு. என்ன பக்கத்துல நிறைய வவால் கத்துற சவுண்ட் கேக்குதா? உங்க எல்லாருக்கிட்டே ஒரு சீக்கிரட்டை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த சிச்சுவேஷன் இவ்வளவு சீக்கிரமா வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா இப்ப சொல்லிதான் உனக்கு வழியே இல்ல. சொல்ல போனா நான் உண்மையில யாருன்னா நான் தான் பேட்மேன். எங்க அம்மா வந்து நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு விரும்புறாங்க. எங்க அப்பா வந்து நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு விரும்புறாரு. எனக்காக இவங்க 2 பேரும் இப்படி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா நான் என்னவா ஆக போறேன்னு யாரும் என்கிட்ட வந்து கேட்கலையே. நான் என்னவா ஆக போறேன்னா ஒரு ஒக்காகேவா ஆக போறேன். Planetary devastation! Water style, water dragon jutsu! 1,000 years of death! The ghost of the Uchiha. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெருசு கிடையாது. நேத்து தாப்பா இந்த மாதிரி ஹவுடலுக்கு மெசேஜ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ரசங்கான்னு அனுப்பிச்சுட்டேன். என் முதுகுல சவுக்கா அடிக்கிற மாதிரிலாம் ஸ்டிக்கர்லாம் எடுத்து அனுப்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் சிடோரின்னு அனுப்பிச்சுட்டேன். அதுக்கு வந்து ஜுஜுட்சு கைசன்ல வந்து சுக்குனா வந்து நக்கலை பாப்பான்ல அந்த மாதிரி அனுப்பிச்சுட்டா. அதாவது ஸ்டிக்கர் அந்த மாதிரி அனுப்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் ஷேடோ கிளான் ஜுட்சுன்னு போட்டு விட்டேன். அதுக்கு வந்து டை மென்டல்னு அனுப்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் அமட்டராசு அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். அதாவது அமட்டராசுன்னு அனுப்பிச்சுட்டேன். இட்டாச்சியோட ஸ்லாங்ல அப்படியே பேசலாம்னு பார்த்தேன். ஆனா ரொம்ப மொக்கையா சொல்லிட்டேன். அதுக்கு வந்து அவ டை மென்டல்னு அனுப்பிச்சுட்டு டாக்னோ ஜுட்சுன்னு சென்ட் பண்ணா. டாக்னோ ஜுட்சுன்னு போட்டா நான் அடங்கிடுவேனா? மறுபடியும் சிடோரின்னு ஜிஏஎஃப் சென்ட் பண்ணேன். அதுக்கு அவ என்ன ஜுட்சு தரமா சென்ட் பண்ணா. அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஜுட்சுவா சென்ட் பண்ணா. அது என்ன ஜுட்சுன்னு பார்த்தா நானே ஷாக் ஆயிட்டேன். அந்த ஜுட்சுவோட பேரை கேட்டவனே எனக்கு ரொம்ப வைத்தறிச்சலா போச்சு. அது என்ன ஜுட்சுனா நோ கேர்ள் ஃபிரெண்ட் ஜுட்சுவா. நானும் உருப்பலான்னு பாக்குறேன். உடுப்படவே விட மாட்டாங்க. இவ மட்டும் இல்ல, என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்ப பார்த்தா லவ் கேர்ள் ஃபிரெண்ட் போட்டு சாவடிக்கிறானுங்க. நானே இதை மறந்துட்டு போலாம் பாக்குறேன். திரும்ப ஞாபகப்படுத்தி விடுறான். இங்க இருமா அவுடல, நீ இந்த வீடியோ பாப்பேன்னு தெரியும். அதனால எல்லாரும் முன்னாடி நான் இப்ப உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறேன். என்ன ஏன்பா இப்படி உருப்பட விடாம என்ன கெடுக்கிற? எதுக்கு என்ன கெடுக்கிற? நானா உன்னை கெடுக்கிறேன். நீ எந்த மாடலேஷன்ல கேட்டாலும் நீ தான் என்ன கெடுக்கிற. அஞ்சலி நானும் லவ் பண்ற விஷயத்த பிரதர்ட்ட சொல்லிட வேண்டியதான். பொறாமையில பொசுங்கட்டும். பிரதர் வடது ரூம் தென்து ரூம் சேர்ந்து பாத்திருக்கியா? இல்ல. இங்க சேர்ந்துடுச்சு. புயல் தென்றல அடிச்சு பாத்திருப்ப, அணைச்சு பாத்திருக்கியா? இங்க அணைச்சிடுச்சு. வெள்ளியும் வெண்கலமும் கலந்து பாத்திருக்கியா? இங்க கலந்து சேர்ந்து ஒட்டி உறவாடி கூடி கும்மி அடிச்சு ஒரே கலையமா மாறி கடமட உருண்டுகிட்டு கிடக்கு. பார்த்தாலே எனக்கு புரியுது நான் சொன்னது உனக்கு புரியலன்னு. இருந்தாலும் எஸ்டா 2 பிட் இருக்கு, அதை தூக்கி போய் அப்படியே கேட்ச் பண்ணிக்க. ஆமா என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அது வடராம சொல்லு. ஓ அத கேக்குறியாப்பா? வடதுருவோம் தென்றுவோம், புயல் தென்றல் வெங்கலம் வெள்ளி, இத பத்தி யாராரு என்னங்கறத விளாவரியா ஏப்பா பேச விட்டு போயிட்டே பார்த்தா. ஏய் வந்ததுல இருந்து லேகியம் வித்துட்டு இருந்தா எவனா கேப்பா? லேகியம் விக்கிறனா? செம்மையா செட் ஆச்சுங்க. பயங்கரமா எடிட் பண்ணி வச்சிருக்கானுங்களே, சூப்பர். வேட்டைக்காரனை யாராலையும் ஜெயிக்க முடியாத காரணம் கூட இருக்கிற 3 பேர். துரை திருப்பரங்குன்றத்துல பார் வச்சு நடத்திட்டு இருக்கான். வேட்டைக்காரனுக்கு சேவல் ரெடி பண்றதுக்கு காசு கொடுக்கறது இவன். கருப்பு எந்த பந்தயமா இருந்தாலும் வேட்டைக்காரனுக்கு முதல் சேவலை களத்துல பறக்க விடுறது இவன். அவன் ஜாக்கியா களத்துல நின்று ஒரு சண்டையில கூட தோத்ததில்லை. சண்டையில அடிபடுற வேட்டைக்காரனோட சேவல்களுக்கு வைத்தியம் பண்ணி அடுத்த சுற்றுக்கு தயார் பண்ணி ஜெயிக்க வைக்கிறது வருதான். ஓஹோ, இதனாலதான் நருட்டோவை யாராலையும் தொட முடியலையா? அப்போ இந்த ராஜாவை தூக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த எல்லா சிப்பாயும் தூக்கணும். இதுல சாக்குரான்ற சிப்பாயும் மட்டும் ஈஸியாவே கொண்டு வரலாம், பிரச்சனை இல்ல. Tamil directors on Naruto characters. ரோல் பண்றவங்க எல்லாருக்கும் இவர் வந்து ஒரு ரோலா மாறிடுவார். அதுல ஒண்ணு 1000 பேரோட ஜுட்சுவை காப்பி பண்ண ஒருத்தனை போட்டிருந்துச்சு. பதம் பார்க்கணும். ஆஹா,
அந்த அந்த கேரக்டருக்குலாம் ஏத்த மாதிரிலாம் டேரக்டர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. பிரதீப் வந்து காச்சி சிரையாவா என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கடா. இந்த கல்ல வச்சு உடமாமே என்னடா இருக்கு உள்ள ஒரு லண்ட மாதிரி இருக்காருமா. நம்ம பார்த்த வேலை ஒட்டு வருமா ஒட்டு. அட பாவீங்களா, ஒரு மோட்டருக்காக ரிமோட் கண்ட்ரோல் காரே உடச்சிட்டீங்களா. எனக்குலாம் ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா. இப்ப கூட எனக்கு கொடுத்தா கூட நான் இப்ப கூட அதை வச்சு விளையாடுவேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம். ஆனா ஒருவேளை அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் மட்டும் உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கிற மோட்டர் தூக்கிடுவேன். இதே மாதிரி தான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை உடச்சி மோட்டரை வெளியெடுப்பேன். அதுக்கப்புறம் நானே அந்த மோட்டர்ல ஒரு குட்டி ஃபேன் செய்வேன். கரண்ட் போச்சுன்னா அந்த ஃபேன்ல நானே காத்து வாங்குவேன். அப்போ இருக்கும் பாருங்க ஒரு சுகம். அந்த மைண்ட் ப்ளோயிங். நம்ம பார்த்த வேலையெல்லாம் ஒருத்து வருமா ஒருத்தே. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இன்ஸ்டா ஐடி இருக்கு, அங்க போய்ட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பாய்.